ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு vlog. ஃப்ரைடே என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறோம். வெளியே நல்லா குளிர் ஆரம்பிச்சிருச்சு. வின்டர் நெக்ஸ்ட் மந்த் தான் ஸ்டார்ட் ஆகுது, பட் ஃபால்க்கே நல்லா குளிர் தெரியுது. ஸோ நம்ம வெளியில் வச்சுருந்த அந்த கரி லீஃப் பிளான்ட் இருக்கு இல்லையா, அதை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த க்ரோ லைட்டும் போட்டாச்சு. எப்படியாவது இந்த ஸ்ப்ரிங்குக்கும் சம்மர் வரைக்கும் இதை அப்படியே கொண்டுட்டு போயிட்டோன்னா இந்த செடியை கொஞ்சம் இன்னும் பெருசாக வளர்த்துடலாம். என் பையனுக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்து சப்பாத்தி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா கொடுத்து அனுப்பியாச்சு. எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரீசெண்ட் டேஸில் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ப்ரெட்டு, அவக்காடோ டோஸ்ட், அதுதான். ஸோ ப்ரெட்டு டோஸ்ட் பண்ண வச்சாச்சு. ஸ்க்ராம்பிள்டு எக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது எவ்ரிடே ரொட்டீனில் உள்ளது தான். இந்த ஊறின ஆல்மண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது தோல் எடுத்துகிட்டு சாப்பிட்றது இன்னும் நல்லது அப்படின்னாங்க. ஸோ அதனால் தோல் எடுத்துகிட்டு ஆளுக்கு ஒரு 5 இல்லை ஒரு 8 அந்த மாதிரி எடுத்துப்போம். வெந்தய தண்ணி நம்ம வெறும் வயிற்றில் குடித்தோன்னா நல்லது தான். ஸோ இது வந்து 16 கிரெயின்ஸ் ப்ரெட்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ராம்பிள்டு எக்கு வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிட்டு எக்கை நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு சால்ட் மேலேயே போட்டுக்கலாம். அவக்காடோ டோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நாங்கள் 2 பேர் ஷேர் பண்ணிப்போம். ஹாஃப் ஒரு நாளைக்கு ரெக்கமெண்டட் குவான்டிட்டியே வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் அவக்காடோ சாப்பிட்றது நல்லது. ஸோ இப்போ அந்த ப்ரெட் டோஸ்ட்டில் அவக்காடோவை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட வேண்டியதான். ஸோ எவ்வளவு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது. அதே மாதிரி அது ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு நிறைய டைம் இல்லாததுனால இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறதுனால நம்ம அதை ஸ்கிப் பண்ணுவோம். பட் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக அந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு எது செட் ஆகுது அப்படின்றத நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா லாங் ரன்க்கு ஹெல்த்தியாக நம்ம உடம்பு பார்த்துக்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்மளோட அவக்காடோ டோஸ்ட்டு, அப்புறம் ஸ்க்ராம்பிள்டு எக், அப்புறம் ஒரு ஆப்பிள், ஒரு சின்ன சைஸ் ஆப்பிள். இது வந்து என் ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டு. எனக்கு வந்து வெறும் அவக்காடோ டோஸ்ட்டு, அப்புறம் நான் ஏதாவது ட்ரிங்க் மாதிரி ஒன்று காஃபி குடிப்பேன், இல்லை சியா சீட்ஸ் ட்ரிங்க் குடிப்பேன், அந்த மாதிரி குடிச்சுப்பேன். சால்ட் வந்து நான் மேலே தான் அப்படியே அப்படி லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். எக்குக்கு வந்து அகெயின் சால்ட்டு, பெப்பர், அப்புறம் நம்மளோட கரி லீஃப் பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் வே டு ஈட் அப்படின்னா நான் இது சொல்லுவேன். நான் காலையில் நம்மளுக்கு கரி லீஃப் சாப்பிட்றதுமே நல்லது தான். ஸோ இப்போ எனக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என் பையனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கூல்லேயே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அங்கேயுமே அகெயின் ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து சீரியல் அந்த மாதிரி தான் இருக்கும். சீக்கிரம் கிளம்பி போகிறதுனால ஸ்கூலே ப்ரொவைட் பண்ணிடும். அவ்வளோ காலையில் எழுந்துச்சி பசங்களாலேயும் சாப்பிடவும் முடியாது நம்ம வீட்டில் வச்சு. ஸோ அவர் அங்கே போய் சாப்பிட்டுப்பார். ஸோ எனக்கு அவக்காடோ டோஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேலே மட்டும் ஒரு கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு 90% ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும். நான் வந்து இட்லி, தோசை அந்த மாதிரி பிளான் பண்ணல. ஏன்னா வந்து இது இன்னுமே எனக்கு வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கும் சரி, கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் எனக்கு ஃபீல் பண்ணுறதுனால நான் இதே ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அடுத்து நல்லா குளிச்சுட்டு வந்து இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா, சரி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ எடுத்து வச்சுட்ருக்கேன். என்னோடய ரீசண்ட் ஹாபின்னு ஒன்று சொல்லலாம். பூ வந்து இந்த மாதிரி கட்டுறது. எனக்கு வந்து பூ அதை நார் வச்சு நூல் வச்சு கட்டுவாங்களா, அது எனக்கு தெரியாது. பட் கோக்க தான் தெரியும். பூ கட்டி தலையில் வைக்கிறது வந்து நல்லது, அதுக்கு மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பூ கட்டும் போதே எனக்கு வந்து ஒரு ஃபீல் தெரியுது. ஏன்னா வந்து இது ஒரு கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் தான். ஏன்னா எனக்கு இது ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்கே ஒரு 1 hour 1.5 hours இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை நம்ம ஸ்க்ரீன்லேருந்து வெளியே வர்றது, அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்சு சூப்பர் பெஸ்ட்டு ஹாபின்னு சொல்லுவேன். ஸோ எப்போல்லாம் நான் கடைக்கு போகிறேனோ அங்கே வந்து இந்த மாதிரி லூஸ் பெட்டல்ஸ்னே இருக்கும். ஸோ அது இருக்கும் போது கண்டிப்பாக வாங்கி மாலை கட்டி சாமிக்கு போட்டுற வேண்டியது தான். ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் பூ கட்ட மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து மெடிடேஷன், யோகா பண்ணுற அளவுக்கு வந்து ட்ரை கூட பண்ணியிருக்க மாட்டோம். பட் இது அகெயின் ஒரு ஒன் ஃபார்ம் ஆஃப் யோகா அண்ட் மெடிடேஷன் தான் எனக்கு ஃபீல் ஆகுறது. உங்களுக்கு ஒரு
பீஸ்ஃபுல்லான காம்னஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இதில் என்ன மாதிரிலாம் கட்டலாம் அப்படின்றதையும் நான் பார்த்துட்டு சாமி எத்தனை சாமி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மாலையை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ப்ரீவியஸ் வீக்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது கட்டின மாலை இது. ஒரு மஸ்டர்ட் கலரில் ஒரு ரோஸ் இருந்துச்சு. ஸோ அதோட பெட்டல்ஸ் தான் இது. ஸோ அப்படியே விளக்கேற்றி ஊதுபத்தி ஏற்றிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நம்ம மிச்ச ஒர்க்கெல்லாம் அப்படியே ஆரம்பிக்க வேண்டியது தான். ஸோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த மெரூன் ஒரு ரெட் கலரு ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு பிடிச்ச சாமிக்கு நம்மளே கட்டி போடுறதுன்றது. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே என்னோடய ரீசெண்ட் ரீல்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரைஸ் அண்ட் கின்வாவை வந்து ஒரு கம்பைன் பண்ணி சாப்பிட்றதுக்கு. ரைஸ் வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து மெயினாக ரைஸ் சாப்பிட்டவங்க தான். ஸோ கம்ப்ளீட்டாக ரைஸ் அவாய்ட் பண்ணுறதுன்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ரைஸ் வந்து கார்ப்ஸ்க்கு, ப்ரோட்டீன் அண்டு ஃபைபருக்கு வந்து நம்ம கின்வா எடுத்துக்கலாம். ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் ரைஸுக்கு வந்து ஒரு 1:2 ரேஷியோவில் தண்ணி ஊற்றலாம். அதே தான் நான் 1 கப்பு கின்வா 1 கப்பு ரைஸுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ 1 pot 1 shot அது. கீழே வந்து நம்ம ஓவர் நைட் ஊற வச்ச ராஜ்மா இருக்குது. அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஈவினிங் சுண்டல் சாப்பிட்றதுக்கோ, இல்லை நம்ம ஏதாவது ஒரு கிரேவி பண்ணுறோம் நைட்டுக்கோ, இல்லை எதுக்குனாலுமே நம்ம இதை வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பொரியலுக்கும் சேர்த்துட்டு ஈவினிங் சுண்டலுக்கும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு ட்ரிவெட் வச்சுட்டு ரைஸு. இது வந்து என் பையன் வந்து ஒயிட் ரைஸ் தான் சாப்பிடுவோம். சம்டைம்ஸ் அந்த கின்வா அண்ட் ரைஸ் சாப்பிடுவாங்க. பட் அவங்க கொஞ்சம் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒயிட் ரைஸ் தான் வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம கின்வா அண்ட் ரைஸ் அதை போட்டு நம்ம ஒரு 20 minutes இது வேக வச்சுக்கலாம். எப்போவுமே ஒரு பீன் நீங்கள் வந்து வேக வைக்கிறீங்க இன்ஸ்டன்ட் பாட்டில் அப்படின்னா, அதோட டிஃபால்ட் டைம் வந்து குக்கிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 20 minutes. ஸோ ஓவர் நைட் ஊற வச்சாலும் 20 minutes கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் சிக்கன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை அது ஒரு 2 கட்டு இருக்குது. அதுக்கப்புறம் சவ் கேரட் வந்து கொஞ்சம் இருக்குது. அப்புறம் ஆஸ்பரகஸும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பார்த்துக்கலாம். ஸோ சிக்கன் வந்து நான் இன்றைக்கி மேத்தி சிக்கன் தான் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம வெந்தயக்கீரை வச்சு பண்ணுறதுனால நல்ல ஃப்ளேவர் இருக்கும். நம்ம இதில் வேறு எதுவும் இந்த கரம் மசாலா மாதிரி எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் ரைஸுக்கு, அப்புறம் ரைஸுக்கே போட்டு சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது நல்லா ஊறி வரும். அதே மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எவ்வளோ நம்ம எல்லாமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்து சாப்பிட்றோமோ அது மாதிரியே நம்ம லஞ்சுக்கும் சாப்பிட்றது நல்லது. எப்போவுமே வந்து உங்கள் பிளேட்டில் கார்ப்ஸு, ப்ரோட்டீன், ஃபைபர், அதுக்கப்புறம் குட் ஃபேட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபார்மில் அதை எடுக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் பாடியே உங்களை தேங்க் பண்ணும். ஃப்யூச்சரில் வந்து போக போக உங்களுக்கே நல்லா நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அது வந்து நல்ல ஹெல்தி. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாம்பார், ரைஸு அதில் வந்து தேவையான ப்ரோட்டீன் பத்தலை அப்படின்றது தான் இப்போது கண்டுபிடிச்ச விஷயம். ஸோ அதில் நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு இது தப்பா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்ம இன்னும் இன்க்ளூட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுதான். ஸோ இப்போ நான் வந்து குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு காலிஃப்ளவரும் வந்துச்சு. ஸோ அதை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதை வச்சு தான் ஒரு கிரேவி பண்ணுறேன். அது வந்து சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த காலிஃப்ளவர் நான் கட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்குமே புழு அது இருந்துச்சு. ஒரு சைடில் பரவாயில்ல இது நல்ல காய் அதனால தான் புழு இருக்குது அப்படின்னு நினச்சாலுமே அதை பார்க்கும்போது ஒரு டெரர் ஆக தான் செய்யுது. ஸோ கொஞ்சம் பார்த்து கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு எடுத்த பிறகு தான் ஈவன் தோ அதை ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறேன் அப்படின்னாலுமே எனக்கு அந்த ஸ்டெப்பை என்னால் இது பண்ண முடியல. ஸோ ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து நான் வந்து அந்த காலிஃப்ளவரில் அந்த இந்த புழு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த காலிஃப்ளவர் குழம்பு வந்து நம்ம நார்மலாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு, அப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, காலிஃப்ளவர், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள்,
கொஞ்சமாக உங்களுக்கு வந்து கரம் மசாலா சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கடைசியாக இது ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சுட்டு கடைசியாக தேங்காய், சீரகம், சோம்பு, கசகசா, அப்புறம் கொஞ்சமாக 2 3 கேஷ்யூ போட்டு அரைச்சி ஒரு கொதி விட்டோன்னா ரெடி ஆகிடும். ஸோ தேங்காய் வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டு தான் ஊற்ற போகிறோம். அது வந்து இன்னும் நல்லது, உங்களுக்கு அந்த ஃபேட் வந்து பிரிஞ்சு வராது. அந்த மாதிரி பெட்டர் வே டு ஈட் கோகோனட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொரியல் தான் பண்ண போகிறோம். நார்மலாக தாளிப்பு பண்ணிவிட்டு நான் வந்து சவ் சவ் 2 வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு தான் பொரியல் பண்ண போகிறோம். நம்ம லஞ்சுக்கு வந்து ஒரு 2 காய்க்கு மேலே வச்சு சாப்பிட்றதுன்றது வந்து நல்லது. பட் அகெயின் அது நிறைய வேலை அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நம்மளுக்கு இதுக்கு வந்து பிளானிங் தான் தேவை. உங்கள் பிளேட்டில் இன்றைக்கி என்னெல்லாம் வேணும், நான் சொன்ன அந்த 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது எந்த வழியாக இன்றைக்கி கொடுக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு பிளானிங் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த வேலைலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் பேலன்ஸ்டாக சாப்பிட்றீங்க அப்படின்ற போது நீங்கள் அதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலுமே வந்து கரெக்ட் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட கொஞ்சம் அஸ்பரகஸ் இருக்கு இல்லையா, இது ஒரு ஆளுக்கு நான் பொரியல் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த ராஜ்மா, அது கூட சேர்ந்து இது ஒரு சுண்டலா இல்லை பொரியலோ அது மாதிரி வச்சுக்க வேண்டியது தான். சவ் சவ் பொரியல் நார்மல் தான். நம்ம வெங்காயம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் காயை வேக வச்சுட்டு தேங்காய் சீரகம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். சிம்பிளாக ஆக்கிக்க வேண்டியது தான், ரொம்ப அதை காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அஸ்பரகஸ் ராஜ்மா பொரியலுக்கு வந்து தாளிச்சிட்டு இதுக்கு வந்து பூண்டு போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அஸ்பரகஸ், அது அஸ்பரகஸ் ரொம்ப குயிக்காக வெந்துடும். ஒரு 2 to 3 மினிட்ஸில் அது வெந்துடும். ஒரு க்ரன்ச் இருக்கணும், அந்தளவுக்கு குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற ராஜ்மாவில் ஒரு கைப்பிடி எடுத்து நம்ம அதை சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் பண்ண போகிறோம். சிக்கனுக்கு வந்து நம்ம ஆயில் போட்டுட்டு, இதுவுமே ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சிம்பிள் ரெசிபி தான் இது. நான் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஒரு தொக்கு மாதிரியும் இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான் இதில் போட போகிறது. ஸோ இது வெங்காயம் வேகட்டும். நான் வந்து ஒரு ஒரு சின்ன பவுல் சைஸுக்கு ராஜ்மா எடுத்து இந்த காயோடு மிக்ஸ் பண்ணிட போகிறேன். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம பீன் வேக வைக்கும் போதே உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் உங்களோட ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றது. என்ன செஞ்சாலும் அது வந்து ஹெல்தி தான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். உங்கள் வீட்டில் இருக்கவங்களே நீங்கள் ட்ரெயின் பண்ணிடலாம். ஏன் வந்து நான் திடீர்னு ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், பேலன்ஸாக சாப்பிட்ணும் அப்படின்னு யோசிக்கிறேன்னா, நாங்கள் வந்து ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு வெரி பேட் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கோ த்ரூ பண்ணோம். ஸோ அப்பெண்டிக்ஸ் ரிமூவல் என் ஹஸ்பண்டுக்கு பண்ணாங்க. பட் அது வந்து ஒரு ஈஸியான வேலை இல்லை, கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்டேஜில் தான் நாங்கள் அதை பார்த்து கண்டுபிடிச்சி பண்ணதுனால, நம்ம வந்து ஒரு ஏஜுக்கு மேலே நம்ம ஹெல்த்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நம்ம அதை எவ்வளோ நாள் வந்து அப்யூஸ் பண்ணியிருக்கோம், இல்லை சரியாக கேர் பண்ணாமல் இருந்திருக்கோன்ற ஒரு ரியலைசேஷன் வரும். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து தான் அனுபவித்து தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது, மற்றவங்களுக்கு வந்துச்சுனாலுமே நம்ம அதை வந்து நம்மளுக்கு ஒரு லேர்னிங்காக எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து நான் என்னோடய லன்ச் பிளேட் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டேஸ்ட் வந்து மேட்ச் ஆகாத மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அது பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றது நான் ரொம்பவே கவனமாக இருக்கேன். ஸோ இப்போ இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். அப்புறம் தக்காளி போட்டு அதுவும் நல்லா வதக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் அதை போட்டு இதை வேக வச்சிடலாம். ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமல் ஆயில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. சில டிஷ்ஷுக்கெலாம் ரொம்ப நம்ம கொஞ்சம் நிறையா தான் போடுற மாதிரி இருக்கும். அதுவுமே நம்ம யூஸ்வலாக போடுறத விட பாதியாக வச்சுக்கிறது நல்லது. ஃபேட்ஸ் வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஃபேட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கார்ப்ஸுமே நமக்கு மொத்தமாக கார்ப்ஸ் இல்லாமல் அப்படி இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியனோட பாடியில் அந்த கார்ப்ஸ் ரொம்ப ஊறின ஒரு விஷயம். அதை வந்து மேபி ரைஸே பிடிக்காதுன்றவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். பட் ரைஸ் சாப்பிட்டு வளர்ந்தவங்களுக்கு வந்து
ரைஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு கூட ஓகே, பட் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த கார்ப்ஸ் வந்து அவங்களால முடியவே இல்லை. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் வந்து ரைஸ் வந்து ஏதாவது ஒரு ஃபார்மில் கொடுத்தா தான் அவங்க பாடியே அதை அக்செப்ட் பண்ணிக்குதுன்றதுனால தான் அந்த ஹாஃப் அண்ட் ஹாஃப் கின்வா அண்ட் ரைஸ்க்கு. பட் அது வந்து நல்ல ஒரு ஒரு டாக்டிஸ் தான் சொல்லலாம். சாப்பிட்றதுக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசமே தெரியாது. ரைஸ் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். பட் இங்கே வந்து வெறும் ரைஸ் மட்டும் சாப்பிடல. அதே மாதிரி நம்ம குவான்டிட்டியுமே பார்த்திங்கன்னா நம்ம குறைச்சிக்கிறது இல்லை கரெக்டான லெவலுக்கு கொண்டுட்டு வரணும். கார்ப்ஸ் வந்து ஒரு சின்ன பவுல் தான், அவ்வளோதான். மிச்சதெல்லாம் இந்த காய்கறி அப்புறம் ப்ரோட்டீன் அதுவும் எல்லாமே ஒரு ப்ரொப்போர்ஷன் தான். எதுவுமே வந்து நம்ம ப்ரொப்போர்ஷனை தாண்டி சாப்பிட்றோம் அப்படின்னா அது உடம்புக்கு ஏதோ ஒரு ஆர்கனுக்கு நம்ம நிறைய வேலை கொடுக்குறோன்ற அர்த்தம். ஸோ அதனால் என்னோடய லெக்சர் பயங்கரமாக போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து மற்றவங்க லேர்னிங்கில் நம்ம கற்றுக்கிறதுல வந்து அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்மார்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க, அதாவது நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மெத்தி லீஃப், அந்த வெந்தயக்கீரை போட்டிருக்கேன். வெந்தயக்கீரை அதாவது சிக்கன் வந்து ஒரு 80% வெந்துடும். வெந்துட்ட பிறகு இந்த கீரையை போட்டு இது ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 7 நிமிஷம் இது நல்லா வதங்கணும். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த வெந்தயத்தோட அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அகைன் நீங்கள் வந்து இதில் கீரை, சிக்கனில் கீரை சேர்த்து சாப்பிட்றம்போது அவங்களுக்கு பேலன்ஸ்ட் ஆகிடும் இதுவும். இப்போ நான் வந்து கொஞ்சமாக கடைசியில் தனியாத்தூள் சேர்த்து நல்லா இதை வேக வச்சிடலாம். ஸோ கடைசியில் கொஞ்சமாக நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி, தோசை, ஏதாவது ஒரு ரோலாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் வந்து ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். பட் எங்களோட டேஸ்ட்டுக்கு இதுக்கு கரம் மசாலா தேவைப்படலை. இதுவே வந்து பர்ஃபெக்டாக சூப்பராகவே இருந்துச்சு. அப்படியே இந்த கீரைலாம் வந்து நல்லா அப்படியே இந்த சிக்கனோட வெந்து அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிடும், நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம கொத்தமல்லி போடணுன்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அந்த கீரையோட ஸ்மெல்லே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் லன்ச் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா 45 to 1 hour இதெல்லாமே முடிஞ்சிடும். ஸோ காலிஃப்ளவர் குழம்பு, பீன்ஸ் அண்ட் அஸ்பரகஸ் பொரியல், சௌச்சௌ பொரியல், மேத்தி சிக்கன் சாப்பிட்டுட்டு ஒரு 3 மேரினேட்ஸ் ரெசிபி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து சிக்கன், டோஃபு, பன்னீர் எதுக்குனாலுமே பண்ணிக்கலாம், காய்கறி கூட பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேரினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க, ஆர் இஞ்சி பூண்டு எதுனாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 4-5 காஞ்ச மிளகா. ஸோ இந்த மேரினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு தேங்க்ஸ் கிவிங் வருது, நிறைய பேர் ஒரு கெட் டுகெதர் வச்சுருப்போம், இல்லை நம்மளே வீட்டுக்கு வந்து சிக்கன் ஆர் டர்க்கியை வந்து நம்ம ஏதாச்சும் ரோஸ்ட் பண்ணி இல்லை பேக் பண்ணி சாப்பிடணும்னு நினைப்போம்ல. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், இந்த 3மே ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் பச்சை மிளகா அது போட்டிருக்கேன், பேஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் அதை சேர்த்துக்கிறேன். இல்லைனா உங்கள் காரத்துக்கு 2 இல்லை 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், அப்புறம் புதினா, கொத்தமல்லி ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு. அடுத்து என்கிட்ட புதினா வந்து பார்த்திங்கன்னா ட்ரைடாக இருந்துச்சு, ஸோ அதனால் அது சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு, லெமன் ஜூஸ் ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிரும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இப்போ நாளைக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டே கூட நீங்கள் இந்த மேரினேஷன் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் அப்படியே அதை எடுத்து பேக் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இந்த டிக்கா மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டவ் டாப்பில் லைட்டாக ஷாலோ ஃப்ரை மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை பார்பிக்யூ மாதிரியும் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலுமே வந்து சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா ஃபைனாக அதை அரைச்சிப்போம். இது வந்து கொஞ்சம் ஆயில் நம்ம இந்த ஸ்டேஜில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 நாள் 2 நாள் இது வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ மேரினேஷனுக்கு மட்டுமே கூட நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 டேஸ்க்கு உங்களுக்கு நல்லா வரும். இது ஒரு க்ரீன் மேரினேஷன் ரெடி. நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரீமி மேரினேஷன். இதுக்கு வந்து ஒரு 4-5 கேஷ்யூஸை வந்து நான் ஊற வச்சுருக்கேன்.
அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு இது கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. இந்த மேரினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே நல்லா க்ரீமியாக நல்லா ரிச்சாக இருக்க மாதிரி இருக்கும். சிக்கன் ஃபிஷ்ஷுக்கெல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இதில் வந்து கொஞ்சமாக இந்த ஜாவித்ரி அப்புறம் ஜாதிக்காய் பவுடர் ஒரு பிஞ்சு போதும். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். ஸ்பைசி கொஞ்சம், க்ரீமி கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இது கசூரி மேத்தி, அப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அடுத்து தயிர் ஒரு 2 டீஸ்பூன் தயிர் போட்டு இதுவும் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு இன்னுமே க்ரீமியாக வேணும் அப்படின்னா நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். பாலுக்கு பதிலாக நீங்கள் வந்து க்ரீம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் பால் சேர்த்தாலே இது வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக தான் இருக்கும். ஸோ நம்மளோட க்ரீமி மேரினேஷன் ரெடி. இதுலேயுமே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோன்னா இது வந்து இன்னும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேரினேஷன் 2 டேஸ் வரும்னா இது வந்து 4 டேஸ் வரும். ஸோ இதுவுமே நீங்கள் முன்னாடியே கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டோஃபு பண்ணேன், பன்னீர் பண்ணேன், சிக்கன் பண்ணேன். இதில் எல்லாமே நல்லா வந்துச்சு. சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு மேரினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம், சீரகம், அப்புறம் சோம்பு இதை வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது வந்து இந்த நம்மளோட ஊறுகாய் இருக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணி வச்சு பண்ணுற ஒரு மேரினேஷன். அப்புறம் அகெயின் 2 டீஸ்பூன் தயிர், அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் பால். நீங்கள் பாலுக்கு பதிலாக நீங்கள் வந்து க்ரீம் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட இஷ்டம் தான் அது. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து க்ரீமுக்கு பதிலாக ஒரு 2 க்யூப்ஸ் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். பட் நம்ம இதை வந்து நம்ம சிக்கனுக்கெலாம் யூஸ் பண்ண போகிறோம், இல்லை வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பன்னீரை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஊறுகாய், லெமனும் போட்டுக்கலாம், இல்லை மாங்காய் போட்டுக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட என்ன ஊறுகாய் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது ஒரு 2 டீஸ்பூன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க, உங்களோட ஸ்பைஸ் லெவலை பொறுத்து. ஸோ அதெல்லாம் போட்டு இதையும் நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட 3rd மேரினேஷன் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து பன்னீர் அண்ட் டோஃபு. பட் சிக்கன் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் எல்லாம் வந்து அந்த வீக்கெண்டுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன். ஸோ இதுலேயுமே கொஞ்சமாக நம்ம ஆயில் போட்டுக்கலாம். இந்த மேரினேஷனுமே நீங்கள் வந்து 3 to 4 டேஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இந்த மேரினேஷன்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய க்ரௌடுக்கு பண்ணுறீங்க, இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி நிறைய வேலை பார்க்குற மாதிரி காமிக்க வேண்டாம் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நம்மளோட 3 மேரினேஷன் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது நான் சொன்ன மாதிரி பன்னீர், டோஃபு, ஃபிஷ், சிக்கன், அதுக்கு மேலே வேறு எந்த மீட்ரு நீங்கள் சாப்பிடுவீங்கனாலும் நீங்கள் அதுக்குமே ட்ரை பண்ணலாம். ஏன்னா வெஜ்ஜுக்குமே இது நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ அது மாதிரி வச்சு பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்து அதுக்கு மேலே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பன்னீர், கேப்சிகம், ஸ்வீட் பொட்டேட்டோ அது மாதிரி ஒரு மிக்சர் மாதிரி. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பன்னீருக்கு ரெடி பண்ணி வைக்க போகிறேன். ஸோ பன்னீரில் வந்து ப்ரோட்டீன் நம்மளுக்கு இருக்குதுன்னு தெரியும். அது வந்து கொஞ்சம் ஃபேட்டுமே இருக்கும். அதனால தான் வந்து நான் பன்னீரை வந்து அப்படியே கொஞ்சம் டோஃபுவை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு காரணம். டோஃபுலையுமே நீங்கள் பன்னீரில் என்னெல்லாம் ரெசிபி பண்ணலாமோ அத்தனை ரெசிபியுமே டோஃபுலையும் பண்ணலாம். பட் பன்னீர் அளவுக்கு கண்டிப்பாக டேஸ்ட் இருக்காது. பட் உங்களுக்கு நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வேணும், ஃபேட் இல்லாமல் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டோஃபுக்கு போகலாம். டேஸ்ட்டுமே ஓகேயாக தான் இருக்கும். ஸோ நம்மளோட பன்னீர் மேரினேஷன் முடிச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு நான் இந்த ட்ரேயில் போட்டு வச்சிட போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அதே பவுல்லையே நம்ம டோஃபுக்குமே மேரினேட் பண்ணிக்கலாம்.
நம்ம ஒர்க் பண்ணும்போதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வேலை இப்போ நம்ம நல்லா சாப்பிடணும் அப்படின்னா நான் இன்னொன்று லேர்ன் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னா நிறைய வேலை இருக்க தான் செய்யும். நம்ம வந்து அதை செஞ்சு செஞ்சு ரொம்ப டயர்ட் அண்ட் போர் ஆகிடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இவ்வளோ நாள் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை வந்து எப்படி சிம்பிளாக பண்ண முடியும் அப்படின்றத யோசிக்கலாம். எப்படி கம்மியாக சாப்பிடணும் அப்படி யோசிக்கக்கூடாது. சிம்பிளாக செஞ்சு எப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிக்கணும். ஸோ இப்போ நான் ஒரு மேரினேஷன், அதாவது 3 மேரினேஷன் பண்ணேன். 3த்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்ற போது கண்டிப்பாக நாங்கள் 1 or 2 டேஸில் சிக்கன் சாப்பிட போகிறோம்னு தெரியும். ஸோ அதை வந்து நான் அப்படியே அதே ஒரே வேலையில் நான் அதை முடிச்சு வச்சிடுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு போர்டம் வராமல் இருக்கும். என்ன சாப்பாடு தான் வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணி தனித்தனியாக பாக்ஸில் போட்டு வச்சுட போகிறேன். ஸோ மேரினேஷன் எல்லாமே நான் முடிச்சாச்சு. எங்களோட பன்னீர் அண்ட் டோஃபு ரெண்டுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பன்னீர் வந்து மோஸ்ட்லி என் பையன் நல்லா விரும்பி சாப்பிடுவான். ஸோ அவனுக்கு அது, அப்புறம் எங்களுக்கு வந்து டோஃபுவுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து அப்படியே ப்ளெயினாகவே சாப்பிட்டுக்கலாம், ஒரு ஸ்நாக் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை நீங்கள் லஞ்சுக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து சிக்கன் ரெடி பண்ணோம். இந்த 3 மேரினேஷன்லேயுமே சிக்கன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இது அதுன்னு சொல்ல முடியல, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேங்க்ஸ்கிவிங் வருது இல்லையா. ஸோ தேங்க்ஸ்கிவிங் வரும்போது கொஞ்சம் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் கொஞ்சம் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சில பேருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு வந்து தீபாவளிக்கு நிறைய பேர் பலகாரம் கொடுத்தாங்க. எனக்கு இருந்த சுச்சுவேஷனில் என்னால் யாருக்கும் எதுவும் கொடுக்க முடியல. ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. செஞ்சு கொடுக்குற அளவுக்கு எனக்கு இப்போ டைமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஏதாவது ஒரு சின்ன கிஃப்டாக பார்த்து வச்சுருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி அழகான ஒரு வாட்டர் பாட்டில், இது வந்து வேக்யூம் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஹாட் லிக்விடும் போட்டுக்கலாம், கோல்டும் வச்சுக்கலாம். நம்ம குட்டி குட்டி ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அதில் வச்சுக்கலாம். அழகாக இது மேட்ச் அதில் ஃபிட்டுன்னு ஆகிடும். உங்களுக்கு பெரிய பாட்டில் எடுத்துகிட்டு போகணும் கிடையாது. அப்படியே ஒரு ஸ்லிக்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு குட்டி பேக் எடுத்துகிட்டு போகிற இடத்துல வந்து ஒரு பெரிய பாட்டில் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் ரொம்ப இருக்கும். பட் இந்த பாட்டில் எல்லா பேக்லேயுமே செட் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஒரு 4-5 பீஸு வாங்கியிருக்கேன். ஸோ வேக்யூம் கப்பு நம்ம ஹாட்டும் வைக்கிறதுனால நம்ம ஆஃபீஸ்க்கு போகும்போது காஃபி ஆர் டீ கூடமே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதெல்லாம் தேங்க்ஸ்கிவிங் வரதுனால அந்த டைமில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேக் பண்ணி வச்சுட்ருக்கேன். இன்றைக்கி தமிழ் ஸ்கூல் இருக்குது. ஸோ அங்கே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன். ஸோ அவங்கள போய் பார்க்கும்போது இதை கொடுத்துடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து என் பையனோட டீச்சர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து டீச்சர்ஸ் அப்ரிசியேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த டைமில் கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம இந்த ஹாலிடே டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்ஸ்லாம் நல்ல டீல்ஸில் கிடைக்கும். ஸோ அதில் பார்த்து வாங்கினது தான் பார்த்திங்கன்னா இந்த இந்த மக்கு. இது வந்து ஹாட் கோகோ மக் செட்டுன்னு போட்டிருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து ஹாட் சாக்லேட் மிக்ஸுமே இருக்குது, அப்புறம் இந்த கிரின்ச் ஓட காஃபி மக்குமே இருக்குது. ஸோ நம்ம வந்து இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்ட் ஆகவோ இல்லைனா வந்து இந்த ஹாலிடேஸ் கிஃப்ட் ஆகவும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அவங்களோட டீச்சர்ஸ்க்கு போட்டிருந்தேன். இது வந்து வால்மார்ட்டில் வாங்கினது. அந்த வேக்யூம் கப் வந்து பார்த்திங்கன்னா டீமூவில் வாங்கினது. ஸோ ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் வாங்கினேன். நல்லாயிருக்கு, பார்த்த வரைக்குமே நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாமே நான் இப்போது பேக் பண்ணணும். ஸோ பேக் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து காஸ்கோ இப்போ தேங்க்ஸ்கிவிங் வருது இல்லையா. ஸோ என்னெல்லாம் ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படின்னு நான் பார்த்து வச்சுருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது இந்த ப்ராடக்ட். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த நிஞ்சாவோட வந்து போர்ட்டபிள் ஏர் ஃப்ரையர் பார்த்திங்கன்னா 3 பவுல்ஸ், கிளாஸ் பவுல்ஸு. ஸோ அதனால் அது சின்ன சின்ன போர்ஷன்ஸாக பண்ணிக்கலாம், ஏர் ஃப்ரையும் பண்ணிக்கலாம், ரீஹீட்டும் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வார்மிங் ட்ரே புதுசாக இருக்குது. போன இயர் இருந்துச்சு, பட் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராடக்டாக இப்போ நான் பார்த்தேன். டைசனோட அந்த ஏர் ப்யூரிஃபையர் விலை பார்த்திங்கன்னா $450. அப்புறம் அழகாக டின் குக்கீஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்களா இந்த வீடு மாதிரி இருக்கிறது வந்து ஒரு டின் பாக்ஸு, அதில் குக்கீஸ் இருக்குது. அப்புறம் நான் இப்போ இது காமிச்சிட்ருக்கேன்ல, இது வந்து அழகாக உள்ளே அப்படியே ரொட்டேட் பண்ணோன்னா அப்படியே ஒரு மியூசிக் வரும். அந்த ஹாலிடே மியூசிக் வந்து அது அப்படியே ரொட்டேட் ஆகும். அடுத்து இது ஃபுல்லாகவுமே குக்கீஸ், அப்படியே இத்தனை டைப் ஆஃப் குக்கீஸ் அந்த பாக்ஸில் இருக்கும். நம்ம எதாவது கிஃப்ட் இப்போ நிறைய பேர் வீட்டுக்கு நம்ம போவோம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம எதாவது வாங்கிட்டு போகணுன்ற போது இதெல்லாம் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் இந்த ஹாலிடே டைமில். அப்புறம் இங்கே ஒரு குக்கி பாக்ஸ் இருந்துச்சு, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு.
அப்படியே ஒரு ஜாடி டைப்பில் அந்த மாதிரி. ஸோ இந்த டைமில் நான் வந்து டீல்ஸ் நான் எதுவுமே இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. பார்த்தா நான் ஷேர் பண்ணுவேன்னா எனக்கு தெரியல. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஸ்நாக் பாக்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதில் என்னென்னா அந்த மாதிரி நிறைய பார்ட்டிஷன் இருக்கும். மேலே இருக்க மூடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பிங் போர்டு இது. ஸோ நம்ம சாப் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் அப்படியே அசார்ட்டடாக அப்படி வச்சுக்கலாம். மூடுறதுக்கு அப்படியே திருப்பி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து அந்த டாய் இந்த லெகோஸ்லாம் இருக்குல்ல அது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதை வச்சு பில்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் வார்மர். நிறைய பேருக்கு கேண்டில்ஸ் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கும். இது வந்து நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு நைட் லேம்ப் மாதிரியும் இருக்கும். அதே சமயம் அப்படியே வார்மாக அந்த நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கிறவங்களுக்கு பழக்கப்பட்டவங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இந்த வருஷம் பார்த்து வச்சுருக்க ஒரு ப்ராடக்ட் வந்து செராமிக் கோட்டட் கிரிடில் செட்டு. ஸோ நான் அது என்ன பிராண்டில் வாங்க போகிறேன்னு எனக்கு தெரியல, பட் பார்த்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஏர் ஃப்ரையர். ஸோ இப்போது நிறைய பேர் வந்து இந்த ஸ்டீல் கோட்டடாக நான்ஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்டீல் கோட்டடாக பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான். ஸோ ஒரு பெரிய விலாக் ரொம்ப நாள் கழித்து நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.